உலகில் பன்னெடுங்காலமாக வாசிக்கப்பட்டு வரும் காவியங்கள் இராமாயணம், மகாபாரதம். அதிலும் இராமாயணம் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அதில் கதை மாந்தர்கள் குறைவு மகாபாரதத்தை விட. அந்த இராமாயணம் வாசிக்கும் இடத்திலெல்லாம் ஹனுமன், சிரஞ்சீவியான ஹனுமன் அமர்ந்து அதை கேட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் என்பதும் ஒரு காரணம். நம்ம எல்லாருக்கும் இராமாயணம்னா சமஸ்கிருதம் வடமொழியில் வால்மீகி எழுதியது தான் தெரியும். வால்மீகி அந்த இராமாயணத்தை எழுதிவிட்டு அதனுடைய சிறப்புகளை ஆராய வேண்டும் என்பதற்காக நாரதர்கிட்ட கொண்டே கொடுக்குறார். நாரதர், நீ மிகவும் நன்றாக எழுதியிருக்கிறாய், ஆனால் இதைவிட அனுமத் இராமாயணம் மிக நன்றாக இருக்கிறதுன்னொடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் நினைத்து கொள்கிறார், நாம் எழுதிய இந்த இராமாயணம் உலகம் உள்ளளவும் இருக்கும், இராமாயணத்தை வாசிப்பவர்கள் வால்மீகியையும் நினைப்பார்கள்ங்கிற எண்ணத்தில் தான் எடுத்துகிட்டு போகிறார். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறார். 2 விதமாக சொல்கிறார்கள். ஒன்று, வாழை இலையில் எழுதி, பெரிய வாழை இலையில் எழுதியிருந்தார்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, மலை சிகரத்தில் பாறையில் எழுதினதாக சொல்கிறாங்க. இவர் அந்த மலை சிகரத்தை நோக்கி நடக்கிறார், பாறையில் எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறார், அப்படியே நெக்குருகி போகிறார். தன்னுடைய இராமாயணத்தை விட அனுமனின் இராமாயணம் மிகவும் இலக்கிய நயம், கவிதை நயம், உள்ளார்ந்த பக்தியுடன் இருக்கிறது. அப்படியே பார்த்தா ராம் ராம்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா சிரஞ்சீவியான அனுமன் அமர்ந்து ராம நாமம் ஜெபித்து நிஷ்டையில் இருக்கிறார். இவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ராமநாமம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது என்னடா இன்னொரு ராமநாமம் கேட்கிறதேன்னு அனுமன் விழித்து பார்த்து வால்மீகியை வாழ்த்துகிறார். பின்னர் இருவருமாக இராமாயணத்தை பார்க்கிறார்கள். உடனே அனுமனிடம் வால்மீகி சொல்கிறார், உங்களுடைய இராமாயணம் மிக மிக அருமையாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. நான் எழுதிய இராமாயணத்தை விட கவிதை நயம், பக்தி நயம் கூடுதலாக இருக்கிறதுன்னு சொன்னோடனே இவர் சொல்கிறார், அப்படியா, உங்களுடைய வால்மீகி இராமாயணத்தை நீங்கள் ராம புதல்வர்களான லவ குசர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்கள் போய் ராமரிடம் ராமகாதையாக நடித்து காட்டி தகப்பனிடம் சேர்ந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சிறந்த இராமாயணம்தான் நீங்கள் எழுதியதுன்னு ராமரே சொல்லியிருக்கார். அதனால் இந்த இராமாயணம் இருக்கக்கூடாதுன்னு அந்த பாறை அத்தனையும் தூக்கி கடலில் வீசியதாக சொல்வார்கள். வாழையிலேயே சுக்கு சுக்காக கிழித்தெறிந்ததாக சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் ஹனுமன் இராமாயணம் எழுதியிருக்கிறார். அதுக்கு ஹனுமத் இராமாயணம்னு பேர். இந்த செய்தி எனக்கு புதிய தகவல். இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம்.